சபரி வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லும்போது, "நீ கழுத்துல நெரிச்சிருக்கலாம்ல. கழுத்துல தானே நெரிக்கிறேன்னு சொன்னேன்ற" மாரி ஒரு கிளிப்பிங் வருது. வெளிய வந்திருக்கு ம். போல. ம். அதெல்லாம் கூட இப்படி நடந்திருக்கு அப்போ பார்வதிக்கு. ஓகே. பார்வதிக்கு அவ்ளோ வீங்கியும் தைரியமா வந்து ஆடுச்சு ம். பார்வதி. ம். அந்த அளவுக்கு கூட அ இப்போ கம்பேர் பண்ணா அப்ப அத நீங்க பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் அடிபட்டுருக்குது. ஆமா. எல்லாருக்கும் அடிபட்டுருக்குது. ம். அது கேம். ஆனா இது வந்து விழுந்து ஒருத்தரு அ அன்கண்டிஷன் போறாங்க. இப்ப பார்வதி அப்படி போல. ம். பார்வதி பார்த்து அப்படி பண்ணியிருந்தா பார்வதிக்கும் எல்லாம் ஹெல்ப் ம். 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 பார்வதியும் அந்த புரியுது. மாரி நடிச்சிருந்தா நம்ம பார்வதியும் இது ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல. பண்ணியிருப்பீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. சபரி அடிச்சோனமே அப்படியே மயக்கடிச்சு விழுந்து பார்வதி அப்படியே மயக்கடிச்சு விழுந்தன்னா சபரிக்கு ரெட் கார்டு குடுத்துரு அதான் எப்படி சொல்றது? அது பண்ணி வாங்கி குடுக்கணும்னா பார்வதியால முடிஞ்சிருக்கும். ம். இது வேணும்னே பண்ணுதுன்னு பார்வதியால பண்ணியிருக்க முடியும். ஆனா பார்வதி வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாடா ஆடுறேன்ட்டு திருப்பி மறுபடியும் வந்து ஆடுனால்ல. அப்போ பார்வதி எழுந்து நின்னுட்டா தைரியமா. ம். 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 அதனால பார்வதிக்கு ஹெல்ப் அந்த டைம்ல வந்து எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல. இவங்க வந்து கீழ விழுந்துட்டாங்க. அப்படி இப்படின்னு பண்றாங்க. ஏந்திரிக்கல. ம். பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம அது ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். ம்.